ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு முக்கியமான லேட்டஸ்ட் நியூஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்கூல் ரீஓப்பன் நியூஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பயோ கேரியர்னு நாங்கள் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது எதுக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டண்டான ஒன் வேர்ட்ஸ்க்கு மட்டும் நீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், ஒன் வேர்ட்ஸு, புக் இன்சைட் ஒன் வேர்ட்ஸ் இருக்கும்ல, 11th பயாலஜி, 12th கெமிஸ்ட்ரி, அந்த மாதிரி இருக்கும்ல, 10th சயின்ஸு, அவங்களுக்குலாம் வந்து புக் இன்சைட் ஒன் வேர்ட்ஸுக்குன்னு நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து இப்போ வீடியோக்குள்ளே போவோம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்கூல் ரீஓப்பன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் October 1 வந்து ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா October 31 வரைக்கும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா October 15 வந்து ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணலான்னு சொல்லி மத்திய அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது வந்து அவங்கவுங்க மாநில அரசுகள் வந்து முடிவெடுக்கலான்னு சொல்லி நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால தமிழ்நாட்டில் வந்து October 31 வரைக்கும் ஸ்கூல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ரீசெண்டாக வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குன்னா, சென்னையில் வந்து ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. கல்வி அமைச்சர் செங்கோட்டையன் வந்து ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்காரு. அது எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை கோட்டூர் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நிறைய கல்வி அலுவலர்கள் இருப்பாங்களா, அவங்களோட மீட்டிங் நடந்திருக்கு. அது என்ன மீட்டிங்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் வந்து எப்போ ஓப்பன் பண்ணலாம், அப்புறம் வந்து பப்ளிக் எக்ஸாம் எப்படி தள்ளி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி மீட்டிங் நடந்திருக்கு. அந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஐ செக்கப் வந்து அடிக்கடி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செய்தியாளர்கிட்ட வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போதைக்கு ஸ்கூல் ரீஓப்பன் பற்றி நம்ம வந்து சொல்ல முடியாது, இப்போதைக்கு பள்ளி திறக்கிறதுக்கான நேரம் இது இல்லை, மாணவர்களோட உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு தமிழ்நாட்டில் ஸ்கூல் ரீஓப்பன் இருக்காது. இனிமேல் என்ன அனௌன்ஸ்மெண்ட் வருதுன்னு தெரியலை. ஸோ பார்த்திங்கன்னா ஸ்கூல் ரீஓப்பன் பற்றி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வந்து முடிவெடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதே மாதிரி லேட்டஸ்ட் நியூஸுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.